மங்கள்யான் விண்கலத்தை புவி விண்வெளியை தாண்டி செவ்வாய் கிரகத்தை நோக்கி செலுத்துவதற்கான பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். செவ்வாய் கிரகத்தை ஆராய மங்கள்யான் எனும் விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ நவம்பர் 5ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவியது. BSLV C-25 ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட இந்த விண்கலம் 40வது நிமிடத்தில் புவி விண்வெளி பாதையில் துல்லியமாக நிலைநிறுத்தப்பட்டது. புவி விண்வெளி பாதையில் சுற்ற துவங்கிய மங்கள்யான் விண்கலத்தின் சுற்றுப்பாதை படிப்படியாக உயர்த்தப்பட்டது. அடுத்ததாக மங்கள்யான் விண்கலத்தை டிசம்பர் 1ஆம் தேதியன்று செவ்வாய் கிரகத்தை நோக்கி செலுத்துவதற்கான பணிகளில் பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் விஞ்ஞானிகள் தீவிரமாக செயலாற்றி வருகின்றனர். டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மங்கள்யான் விண்கலத்தை புவியீர்ப்பு விசையை எதிர்த்து முன்னேறும் வகையில் லிக்விட் என்ஜினை அதிவேகத்தில் இயங்கச் செய்து செவ்வாயை நோக்கிய பாதையில் செலுத்த உள்ளதாக இஸ்ரோ அதிகாரி கோட்டீஸ்வர ராவ் தெரிவித்தார். இதன் மூலம் பூமியின் விண்வெளி எல்லையை விட்டு அப்பால் செல்லும் மங்கள்யான் விண்கலம் செவ்வாயை நோக்கிய பயணத்தை துவக்கும். 68 கோடி கிலோமீட்டர் தூரம் பயணிக்கப் போகும் மங்கள்யான் விண்கலம் 2014 செப்டம்பர் 24ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தின் விண்வெளி பாதையை அடையும் என்றும், செவ்வாயை நோக்கிய பயணத்தின் இடையில் தன் பாதையிலிருந்து விண்கலம் சிறிது விலகினாலும் அதை சரி செய்ய 4 கட்ட முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கோட்டீஸ்வர ராவ் தெரிவித்தார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூற்றுப்படி நவம்பர் 5ஆம் தேதி புவி விண்வெளி பாதையில் மங்கள்யான் நிலைநிறுத்தப்பட்டது முதல் கட்ட வெற்றி. டிசம்பர் 1ஆம் தேதி செவ்வாயை நோக்கிய பயணத்தை மங்கள்யான் துவங்கினால் அது 2ஆம் கட்ட வெற்றி. 10 மாத பயணத்துக்கு பிறகு செவ்வாய் கிரகத்தின் விண்வெளி பாதையில் மங்கள்யான் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்படும் போது செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோளை அனுப்பிய உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினர். இதற்கு முன் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய கூட்டமைப்பு ஆகியவை செவ்வாய்க்கு செயற்கைக்கோள்களை அனுப்பியுள்ளன.